அண்மை செய்தி. நடிகர் ஸ்ரீகாந்திற்கு அதிமுக முன்னாள் நிர்வாகி பிரசாத் 8 முறை போதைப் பொருள் வாங்கி கொடுத்ததாக தகவல் வெளியாகியுள்ள நிலையில் அதிமுக முன்னாள் நிர்வாகி பிரசாத்தை மீண்டும் காவலில் எடுக்க போலீசார் முடிவு செய்துள்ளனர். இதுகுறித்தான கூடுதல் விவரங்களை வழங்கவிருக்கிறார் நமது செய்தியாளர் சரவணகுமார். முழு விவரங்களை பகிரலாம். கொக்கைன் போதைப் பொருள் பயன்படுத்தியதாக பிரபல நடிகர் ஸ்ரீகாந்த் நேற்று நுங்கம்பாக்கம் போலீசாரால் கைது செய்யப்பட்டார். அவர் அடுத்த மாதம் 7ஆம் தேதி வரை நீதிமன்ற காவலில் புழல் சிறையில் அடைக்கப்பட்டிருக்கிறார். இந்த நிலையில இவருக்கு போதைப் பொருளை வாங்கி கொடுத்தது யார் என்பது தொடர்பாக நடத்தப்பட்ட அந்த விசாரணையில நுங்கம்பாக்கம் போலீசாரால் ஒரு பாரில் நடந்த மோதல் தொடர்பாக கைது செய்யப்பட்ட அதிமுகவுடைய முன்னாள் ஐடி விங் நிர்வாகி பிரசாத் அவருடைய செல்போன் தொடர்புகளின் அடிப்படையில் தான் அடுத்தடுத்து பிரதீப் குமார் என்ற ஒரு நபரும் கானா நாட்டைச் சேர்ந்த ஜான் என்ற ஒரு நபரும் கைது செய்யப்பட்டார்கள். அவர்களிடம் நடத்தப்பட்ட விசாரணையில் தான் ஸ்ரீகாந்திற்கும் இதில் தொடர்பு இருக்கிறது, அவரும் போதைப் பொருளை வாங்கி பயன்படுத்தி இருக்கிறார் என்பது தெரிய வந்து அதன் அடிப்படையில நேற்று அவருடைய வீட்டிலும் சோதனை நடத்தப்பட்டு ஸ்ரீகாந்த் அவருடைய வீட்டிலிருந்து 1 கிராம் கொக்கைன் பொருள் எடுத்திருக்கிறார்கள். அப்புறம் ஸ்ரீகாந்தையும் கைது செய்து அவரிடம் நடத்தப்பட்ட விசாரணையில பல்வேறு தகவல் கிடைக்கப்பட்டிருக்கிறது. முக்கியமாக பிரசாத் மூலமாக 8 முறை இந்த போதைப் பொருளை அவர் வாங்கி பயன்படுத்தி இருக்கிறார் என்பதுதான் தெரிய வந்திருக்கிறது. இந்த நிலையில இதற்கு பின்னணியில இருக்கக்கூடிய நபராக இந்த பிரசாத் தான் இருந்திருக்கிறார். இது போன்ற வேறு யாருக்கெல்லாம் ஸ்ரீகாந்த் தவிர்த்து வேறு சினிமா துறையில் இருக்கக்கூடிய அல்லது மற்ற முக்கியமான நபர்களுக்கு வேறு யாருக்கேனும் போதைப் பொருளை இவர் கொடுத்திருக்கிறாரா என்ற கோணங்களில் எல்லாம் இன்னும் விசாரிக்கப்பட வேண்டி இருக்கிறது என்பதனால இந்த வழக்குல பிரசாத்தை காவலில் எடுக்க முடிவு செய்திருக்கிறார்கள். அது மட்டும் இல்லாமல் இந்த வழக்கில் பிரசாத்தையும் ஒரு குற்றவாளியாக சேர்த்து அவர் ஏற்கனவே வேலை வாங்கி தருவதாக மோசடி செய்ததாக வழக்குகள் பதிவு செய்யப்பட்டு மொத்தம் 5 வழக்குகள் அவர் கைது செய்யப்பட்டு குண்டர் சட்டத்துல சிறையில் இருக்கிறார். இந்த நிலையில இந்த வழக்கிலும் இந்த போதைப் பொருள் விற்று தொடர்பான அந்த வழக்கிலும் பிரசாத்தை குற்றவாளியாக சேர்த்து அவரை கைது நடைமுறையை அவர் மீது கைது நடவடிக்கை மேற்கொண்டு அதற்கு பிறகு காவலில் எடுப்பதற்கு நுங்கம்பாக்கம் போலீசார் திட்டமிட்டிருக்கிறார்கள். நுங்கம்பாக்கம் போலீசாருடன் விசாரணை நடத்தி இன்னும் அடுத்த கட்டமாக இந்த வழக்குல பல்வேறு முன்னேற்றங்கள் இருப்பதற்கான வாய்ப்புகள் இருப்பதாக போலீசார் கூறுகின்றனர். விவரங்களுக்கு நன்றி சரவணகுமார். பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.